அம்மா இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போகிறீங்க? ரவை உப்புமா செய்ய போகிறேன்பா. ரவையை 2 கிளாஸ் போட்டுக்கிறேன். ரவை வறுபட்டுச்சுப்பா, ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்பா. இப்போ கடுகு போட்டுக்கலாம்பா. கருவேப்பிலை போட்டாச்சுப்பா. இப்போது கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அது கூடவே இஞ்சி போட்டுக்கலாம். கேரட்டு பீன்ஸு கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன்பா, அதையும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ கட் பண்ணி வச்சுக்கிறேன்பா, அதையும் போட்டுக்கலாம். காய்களை போட்டு நல்லா வதக்கணும்பா. உப்பு போட்டுக்கலாம்பா. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு பக்கம் சுத்தண்ணி காய வச்சுக்கிறேன்பா, அதை ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்குதுப்பா, ரவை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். ரவை உப்புமாவு சட்னி ரெடிப்பா.